வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றோம். எல்லாம் சொல்லிருங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூடி செல்லக்குட்டி, என்கிட்ட பாசமா இருக்கேன்னு ஒரு இப்பதான் உடன்படிக்கைக்கு வந்திருக்கா. இந்த ஷேடோ டாக்கிங் ப்ராக்டிஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது நான் வீடியோலாம் சொல்லியிருக்கேன். அது நிறைய பேருக்கு புரியாம இன்னைக்கு கூட 6 months கழிச்சு ஒருத்தவங்க யூஎஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேஷண்டே அவங்க தான், ஆனா அவங்க தான் ஆளை காணும். அவங்களுக்கு தான் இவ்வளவு நீங்களாம் வெயிட் பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு நான் சொல்லித்தரேனே, பரவாயில்ல, அவங்க லைவ்ல பாத்துக்கிட்டோம். அது வந்துட்டு எப்படி அப்படின்னா, இப்போ இதுதான் உங்க குழந்தைன்னு வச்சுக்கோங்க. நானு அம்மா. பாப்பாமா நல்லா ஏறி உள்ள உட்கார் பாப்பா. எப்படி பாப்பா தூக்கி உட்காரிக்க முடியுமா? இங்க பாருங்க பாப்பா, நல்லாவே உட்கார் பாப்பா. ஓகே, இப்ப என்னன்னா, இதான் உங்க குழந்தை, இதான் அம்மா. நீங்க இங்க வந்துருங்க. சும்மா நீங்க நல்லா சத்தமா கேளுங்க. ஜஸ்ட் எப்படி உன் பேர் என்ன, அந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் ரேண்டமா கேட்டே வாங்களேன். உன் பேர் என்ன, அம்மா பேர் அந்த மாதிரி. இப்ப உன் பேர் என்னன்னு கேளுங்க. இப்ப உன் பேர் என்ன அப்படின்னு அவங்க ஆப்போசிட் இருக்கவங்க கேக்குறாங்க. நான் அம்மா என்ன பண்ணா, பாப்பா குழந்தை கூட கரெக்டா விரல நீட்டிடும். ஒரு விரல இப்படி நீட் பாப்பா. இப்படி கை எடுத்து இப்படி வச்சு, என் பேரு பாப்பா சொல்லு. காதுல சொல்லி கொடுக்கணும். என் பேரு பாப்பா சொல்லு. என் பேரு பாப்பா. என்ன சாப்பிட்டீங்க காலையில? தோசை சாப்பிட்டேன். ஓகே, அம்மா பேரு என்ன? அம்மா பேர் என்ன? இல்ல, உங்க அம்மா பேரு என்னன்னு கேளுங்க. அம்மா பேர் என்ன? என்னோட அம்மா பேரு ஆஷா. என்னோட அம்மா பேரு ஆஷா. இவங்க யாருன்னு கேளுங்க. அவங்க யாரு? இவங்க தான் என் அம்மா. இவங்க தான் என் அம்மா. அதாவது நீங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும்னா, அதாவது எல்லாருமே டீச் பண்றாங்க குழந்தைங்களுக்கு. ப்ளீஸ் டீச் பண்ணாதீங்க, எதையுமே சொல்லி கொடுக்காதீங்க. மேக் யோர் சைல்ட் டு திங்க். குழந்தைய சிந்திக்க வைங்க. நீங்க டீச் பண்ணீங்கன்னா, இப்ப இது வந்து பேப்பர் வெயிட், இது வந்து ஸ்டெத்து, இது வந்து உக்காந்துருமா கொஞ்ச நேரம், இது வந்து ரிமோட்டு அப்படின்னு நீங்க ஒவ்வொரு பொருள், இது இந்த பொருள் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் சொல்லி கொடுத்து முடிக்க முடியாது. இப்ப ஃபேனு, லைட்டு, சுவிட்சுன்னு சொல்லி கொடுக்க முடியாது. பல வீடியோஸ் சொல்லியிருக்கேன். பட் இப்ப கிளியரா எப்படின்னா, இப்போ மடியில வச்சிருக்கோம்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க கேள்வி கேட்கணும், நான் வந்து காதுல பதில் சொல்லி தரணும். அப்ப ஆக்ஷன் இவங்க. இப்ப நான் என் பேர் என்னன்னு ஆப்போசிட்ல, இப்ப அவங்க அப்பா உட்காந்துருக்காங்க, என் பேர் என்னன்னு கேட்டா, என் பேர் என்னன்னு கேட்டா உங்க பேர் லெனின் அப்படின்னு நான் காதுல சொல்லி தரணும். நான் உனக்கு என்ன வேணும்னா, நீங்க என்னோட அப்பா. இந்த ஷேடோ டாக்கிங் ப்ராக்டிஸை காலைல 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். அதுல நீங்க மனப்பாடமா டீச் பண்ணக்கூடாது. இப்ப டேபிள் மேல என்ன இருக்கு, டம்ளர் இருக்கு, டம்ளர்ல தண்ணி இருக்கானா ஒரு நிமிஷம் எடுத்து, தண்ணி இல்ல, தண்ணி பிடிக்கலாமான்னு ஃபுல் டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப இப்ப எப்படி இருக்கு, ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லி தரணும். பாதி குடிச்சிட்டு இப்ப எவ்வளவு இருக்கு, பாதி தான் இருக்கு. என்னோட நிழல் என் குழந்தை, என் குழந்தையோட நிழல் நான் காலையில செய்யற எல்லா வேலையும் என் குழந்தைய பிடிச்சிட்டு இப்படி கையை பிடிச்சிக்கணும். மார்னிங் டு நைட்டு அரிசி கழுவுறதுல இருந்து, துணி மடிக்கிறதுல இருந்து, பாத்திரம் விளக்குறதுல இருந்து, கத்தி பிடிச்சி வெஜிடபிள்ஸ் கட் பண்ற வரைக்கும், வீடு கூட்டுறது, வீடு துடைக்கிறது எல்லாமே நான் என் குழந்தை கையை வச்சுதான் பண்ணும். என் குழந்தை தான் என் நிழல். 3 மாசத்துக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க இதை பண்ணீங்கன்னா, உங்க குழந்தைக்கு தனியா குதிக்க, தனியா ஹவுலிங்னா ஊழையிடுறது. இன்னைக்கு காலையில் வந்த அந்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு அதான் நான் சொன்னேன். ஆக்சுவலி அந்த குழந்தை பல்லு கடிச்சிட்டு இருந்தான். இங்க வந்தப்ப, மேம் பல்லு கடிக்கிறான், நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்டா, அப்ப அவங்க சொன்னாங்க, எப்பயாச்சும் தான் கடிக்கிறான். அதாவது பிரெயின் இரிட்டேஷன்ல பல்லு கடிக்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த பிரெயின் நர்வுக்கு புரியுதுங்களா? அதுதான் நான் ஆன்லைன் கன்சல்டேஷனே பண்ண மாட்டேன். ஆனா என்னை பிடிவாதமா பிடிக்கிறீங்க. அப்படி பிடிவாதமா பிடிக்கிறவங்க கூட என்கிட்ட இந்த சிம்டம்ஸ் முக்கியம், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், புரியுதுங்களா? அப்ப நான் என் குழந்தைக்கு இது வந்துட்டு உயிருள்ள எல்லா பொருளும் சொல்லி கொடுக்கலாம். எல்லா மரங்கள், செடி, கொடிகள், காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தோட பேரும் சொல்லி கொடுக்கலாம். இது இந்த பொருள்னு. ஆனா உயிரற்ற மனிதன் கண்டுபிடிச்ச எதுவுமே சொல்லி தராதீங்க. இப்ப பீஸ் கோக்கிறது, ஒரு பால் எடுத்து போடுறது, ஒரு பந்துக்குள்ள போடுறது, முட்டி போட்டு ஏபிசிடி அடுக்கிறது. குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு திங்கக்கிழமையா சனிக்கிழமையா, காலையிலயா நைட்டா, மத்தியான சாப்பாடா நைட் சாப்பாடா, இதெல்லாம் தெரியாம, தன்னோட அன்றாட இதுவே தெரியாம, அம்மாவை அம்மானு கூப்பிட்டு பசிக்குது சாப்பாடு கேட்க தெரியாம, அந்த குழந்தைக்கு 100 வரைக்கும் 1 2 3 தெரிஞ்சோ, இல்ல மேக்ஸ் தெரிஞ்சோ, இல்ல ஏபிசிடி தெரிஞ்சோ யூஸ் இல்லை. ஸோ 8 வயசுல தான் வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல எல்கேஜியே போடுவாங்க. நம்மளுக்குலாம் இப்படி காலை தொட்டாதான் எல்கேஜி. இப்ப 2 வயசு கணக்கே யோசிக்காதீங்க. 6 எல்லாருமே ஆல்மோஸ்ட் 6 வயசு கீழே தானே, எந்த குழந்தையுமே மேல கிடையாது. எல்லாருமே 8 வயசுக்குள்ள ஏபிசிடி ஆரம்பிச்சா கூட நம்ம கலெக்டர் கூட ஆக்கிடலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்த பிரச்சனை நார்மல் சைல்டு ஆக்கிறதுக்குள்ள பிரச்சனை. அப்போ இப்ப வந்து இது ரிமோட்னு சொல்லாம, பாப்பா இந்த ரிமோட் எடு,
நீங்க 4 தடவை இந்த ரிமோட் எடு நம்ம ஒரு விஷயம் ஆக்டிவிட்டி பண்றோம்னா 5வது தடவை ரிமோட் எடுனா அந்த பிள்ளை ரிமோட் எடுத்துரும். இதுதான் ரிமோட் நீங்க சொல்லி கொடுத்துட்டு இது பேர் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 நாள் ரிமோட் சொல்லும், ஒரு வாரம் கழிச்சு திருப்பி இது பேரை மறந்துடும். நம்ம 2 பேரும் எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி குழந்தையோட பேசுங்க, பேசிட்டே இருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நீ கிளாஸ் அட்டன் பண்ண வந்துட்டு ஐஷு. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ என் குழந்தை கையை வச்சுக்கிட்டு இப்போ நானும் அவன் சாயாது அவளால வீடியோ எடுக்க முடியாது, நானும் இவங்களும் சேர்ந்து என்ன செய்யறோமோ என்ன பண்றோமோ அதை டெய்லி ஆக்டிவிட்டியா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குழந்தைய 3 months செய்ய வச்சா போதும். தனியா நீங்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு பொம்மைகள் கொடுத்துட்டு நீங்க சமையல் வேலை பண்ணீங்கன்னா அந்த தனியா டைம்ல அவங்க பாட்டுக்கு பேசுறது, சிரிக்கிறது, செல்ஃப் டாக்கு, அவங்களா விளையாடுறது, எதையாவது இமேஜின் பண்றதுக்கு டைம் கொடுக்காதீங்க. அண்ட் அந்த பிரெயின் வந்து எம்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புதுசா அந்த குழந்தையோட மூலையில எழுத போறோம், we are going to write. அப்ப நான் முதல்ல இருந்து நான் சொல்லி கொடுக்கணும். ஒரே ஒரு தாரக மந்திரம் தான், டோன்ட் டீச் யுவர் சைல்ட் எனிதிங். நீங்க டீச் பண்ணி ஒரு ஸ்பெஷல் சைல்டை நார்மலா ஆக்கவே முடியாது. யூ ஷுட் மேக் யுவர் சைல்ட் டு திங்க், சிந்திக்க வைக்கணும். அப்ப சிந்திக்க வைக்கணும்னா அதுக்கு நீங்க உங்க குழந்தைய டெய்லி ஆக்டிவிட்டி ரொட்டீனுக்கு திருப்பி கொண்டு வரணும். மொபைலோ டிவியோ பார்த்து அவங்க இதை லாஸ்ட்னு வச்சுக்கோங்க, அவங்க தொலைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு திருப்பியும் நம்ம இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரணும். இது ஜெனட்டிக்காவே கிடையாது, ஜெனட்டிக் ஆட்டிசம். என்கிட்ட 4 ஆட்டிசம் குழந்தை இருக்கு, அதுல ஒண்ணு ஜெனட்டிக். எப்படி சொல்லுங்க? பிரெயின்ல எம்ஆர்ஐ ஸ்கேன்ல கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ்னு ஒரு குழந்தை இருக்கு. கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ்னா பிறக்கும் போது பிரெயின்ல வந்து கார்பஸ் கலோசம்னு ஒரு பார்ட் இருக்கு, சரியா? நீ இப்போ ஐஷு நீ வந்து அம்மா மல்ல உட்காந்து அப்ப ஐஷு வச்சு சொல்லி. கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ் ஒன்று இருக்கு. அந்த கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ் என்ன, பாப்பாவே வெயிட் கம்மியா இருந்தாரு. கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ் என்னன்னா அது வந்துட்டு பிரெயின்ல ஒரு விஷயத்தை கிரகிச்சு ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி, ஒரு விஷயத்தை கிரகிச்சு திரும்பி சொல்ற தன்மை, அதுதான் இந்த கார்பஸ் கலோசம். சும்மா இப்படி ஒரு ரெயின்போ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படிதான் இருக்கும் தலையில. எல்லாரோட எம்ஆர்ஐலையும் பார்க்கலாம். இவ மட்டும்தான் மைக்ரோசெஃபலசைட், தலை சின்ன தலை. மித்தபடி இன்னைக்கு வந்த மித்த யாருமே அந்த அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அவங்க வந்து அதுக்கு பொறுப்பே இல்லை. அது வந்து விதி சதி ஏதோ ஒன்று, ஹாஸ்பிட்டலையோ டாக்டரோ டெலிவரி டைம்லயோ ஏதோ. மித்தபடி மித்த எல்லா குழந்தைங்களுமே வந்துட்டு பை பர்த் கிடையாது, எல்லாமே பிறந்தப்பறம் தான். பை பர்த்தே ஒரே ஒரு குழந்தை கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸோட என்கிட்ட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டோட ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பிறவிலேயே தலையில அந்த ரெயின்போ இல்லை. அப்படி இல்லாத குழந்தைங்க தான் ஜெனட்டிக் ஆட்டிசம், அதுதான் ஆட்டிசம். அப்படி இல்லாம கார்பஸ் கலோசம் நார்மலாவே இருக்கு. பிறக்கும் போது பர்த் ஆஸ்பிக்சியால ஆக்சிஜன் தலைக்கு கம்மியா போய் ஸ்ட்ரோக் பெரியவங்களுக்கு வர மாதிரி குழந்தைங்களுக்கு பிறந்தோடனே ஒரு நிமிஷம் அழுகாம இருந்தோடனே தலைக்கு போகுது, ஸ்ட்ரோக் வருதுல்ல, அந்த மாதிரி பர்த் ஆஸ்பிக்சியா இருக்கவங்களுக்கு அந்த கார்பஸ் கலோசம் தின்னிங் இருக்கும், நிறைய ப்ராப்ளம் வரும். அது வந்து காம்ப்ளிகேஷன். இது இல்லாம 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் நார்மலா இருந்துச்சு என் பிள்ளை. அம்மா அப்பா கூப்பிட்டுச்சு, பாய் சொல்லுச்சு, 4 வார்த்தை பேசுச்சு. அதுக்கப்புறம் போன் டிவி பார்த்த எல்லாமே ஜெனட்டிக் ஆட்டிசம் கிடையாது. ஸோ ஜெனட்டிக் இல்லைன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுன்னா, என் பிள்ளை பிறக்கும் போதே இல்லை, அது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு உறுதிமொழி எடுங்க. பிறக்கும் போதே இல்லைன்ற பிள்ளையை ஏன் சரி பண்ண முடியாது? நிச்சயமா சரி பண்ண முடியும். ஆனா சரி பண்றதுக்கான வழிகள் எப்படி பண்ணலாம், எப்படி அந்த குழந்தைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், 100% அந்த மிஷன் எடுத்துடணும். எடுத்துட்டு 3 மாசம் நான் ஏற்கனவே இந்த வீட்டில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோ கிளாஸ் ஃபார்ட்டிசம் வந்து வெளியே வச்சு சொல்லி கொடுத்தேன். அப்பயும் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும்னு தெரியலன்றாங்க. இப்ப அந்த நம்மளை சுத்தி உள்ள விஷயம், அப்பா என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, அப்பா அப்படின்னு கையெடுத்து இப்படி காமேஷ் இப்படி கையெடுத்து அவங்க இந்த கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, அவங்க இவங்க நான் நீ உங்க எங்க, இததான் டீச் பண்ணணும். நீங்க பெருசு சிறுசு அது பயங்கரமா எக்ஸ்பிரஷன்ஸ், இதை வந்து 3 months 1 மணி நேரம் காலைல சாயந்தரம் பண்ணிட்டு 3 மாசத்துல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அப்ப கேளுங்க. கரெக்டா 1 மணி நேரம் ஏதோ தெரப்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு இடத்துல குழந்தைய உட்கார வச்சுட்டு ஒரு 1 hour 2 hour தனியா அவங்க உலகத்துலன்னு தொலைக்க விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தை நம்ம என்னைக்குமே சரி பண்ணி கொண்டு வந்து வருஷங்கள் லேட் ஆகும். 1 yearன்றது 3 years 4 years ஆயிரும். குழந்தையோட உலகத்துக்குள்ளே இருக்குது. ஓடணும், ஆடணும், மூச்சு முட்டை ஒளிஞ்சு விளையாடணும், யானைக்கால் போட்டு நடக்கணும், முதுகுல உட்கார வச்சு விளையாடணும், குச்சி மண்ணில் ஒளிச்சு வச்சு விளையாடணும், நொண்டி விளையாடணும். அந்த குழந்தை கூட பாடி 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 அந்த குழந்தைய உங்க பக்கம் அட்ராக்ட். ஆனா இப்ப அவளை கூப்பிடுங்களா பாட வச்சிடலாம். இன்னைக்கு இன்னொருத்தி இருக்கா, ஒரு சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு எப்படி பாடுறான்னு பாருங்க. இவள நார்மல் சைல்டு தான்.
90% அவ அக்கா பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணா, பட் சூப்பரா ஆயிட்டா. இப்ப இவ வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கா. இன்னைக்கு அவ பாடுறது கேளுங்க, எல்லாருமே கண்டிப்பா மயங்கிருவீங்க. சான்ஸே இல்லாம மேம். எஸ் மேம். பாடிட்டே இருக்காங்க. டியூன் மட்டும் பண்றாங்க. அந்த டியூனுக்கு நீங்க ஒரு வேர்ட்ஸ் போடுங்க மேம். வேர்ட்ஸ் போட்டு நான் சொல்லிட்டே இருந்தாலும் அதர் திங் ஏதாவது நாங்க டீச் பண்றோம்னா அவங்களோட மைண்ட்ல ஃபுல்லா அந்த சாங் தான் ஃபில் ஆகி அதையே அது இல்ல மேம். இப்ப காலையில எழுப்பும் இந்த குழந்தைய பத்தி நார்மல் சில்ட்ரன்ஸ்க்கே சொல்லுவோம், குழந்தைய பத்தி ஸ்பெஷலான விஷயங்கள். உடனே என்னோட அழகியே, என்னோட மூக்கு, அது அந்த குழந்தைய ஸ்பெஷலா ஃபீல் பண்ற மாதிரி நம்ம வந்து ரொம்ப அழகா பாடணும். குட்டை குட்டை கத்திரிக்காய், அப்படி குண்டு குண்டு கண்ணம்மா, அப்படி ஏதோ ஒரு வேர்ட்ஸை நம்ம மாத்தி நம்ம குழந்தையோட லிங்க் பண்ணி அந்த விஷயத்த நம்ம செய்ய வைக்கும் போது அந்த குழந்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரவே வராது. அண்ட் நம்ம வந்து கோமாளி மாதிரி டான்ஸ் ஆடி, நம்ம பாடி ஓடி ஆடி ஏதோ ஒண்ணுத்துல அட்ராக்ட் பண்ணி நம்ம வழி கொண்டு வரணும். அது நம்ம மூச்சு வாங்க நம்ம வந்து அந்த குழந்தைக்காண்டி பண்ணணும். குதிச்சு ஆடி, அதாவது 6 வயசு குழந்தை ஏன் இப்படி பண்ணல அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. எல்லாருமே என்ற சிம்டம் சொல்லும் போது முன்னாடிக்கு இப்ப ஐ கான்டாக்ட் இருக்கு, முன்னாடிக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நான் அது சொல்லாதீங்கன்றேன். முன்னாடி 0 ஆச்சு இப்ப இருந்துச்சு, அது சொல்லாதீங்க. 6 வயசு குழந்தை நார்மல் சைல்டுக்கு இந்த குழந்தை எப்படி இருக்குன்னே சொல்லுங்க. இது நார்மல் சைல்டு ஆக்க போறதுதான் என்னோட டார்கெட். அதை வந்து முன்னாடிக்கு இப்ப ஐ கான்டாக்ட், முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் புரிதல். இவன் வயசு 3 வயசு குழந்தைக்கு இவன் எப்படி இருக்கான், அதை தான் நம்ம சரி பண்ண போறோம். அப்ப அந்த டைமுக்கு அதே மாதிரி குழந்தை கண்டிப்பா பார்க்கவே பார்க்காது, கவனிக்கவே கவனிக்காது. ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், இதையும் சொல்லிடுறேன். ஒரு 13 வயசு பையன் நியூ பேஷண்டா எனக்கு ட்ரீட் பண்ணதாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த அம்மா இவளை விட கொஞ்சம் குண்டா இருந்திருப்பாங்க. பாப்பா அந்த பையன் என்ன பண்ணா, எப்படி அவங்க அம்மா அடிச்சுக்காமி இந்த இடத்துல வந்து இப்படி எப்படி குத்திக்காமி, இந்த இடத்துல வந்து கை எப்படி வச்சுட்டு நங்கு 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 அப்படியே அடிக்கிறான். 14 வயசுல அவன் வந்து நங்கு 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 நடிக்கிறேன். எனக்கு கண்ணில் தண்ணி வருது. அவங்க அம்மா பயங்கரமா 17வது டோக்கன் அவங்க வந்தவங்க எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் போயிருங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அடிக்கிறான். அதாவது அவன் எவ்வளவு குண்டா இருக்கான். இப்ப நல்லா வெயிட் அண்ட் ஹைட். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 6 வயசுல பையனை நீங்க முட்டிக்கு கீழே கண்டிப்பா அடிக்கணும். நீங்க அடிக்கல, தெரப்பி சென்டர்ல போய் யாரோ ஊர் பேர் தெரியாதுட்டு பிள்ளை அடி வாங்கும். தெரப்பி சென்டர்ல அடிக்காம உங்களுக்கு கொஞ்சம் ஒன்றும் சொல்லி தர மாட்டாங்க, அடி வெளுத்துருவாங்க. நான் அடிச்சு என் பிள்ளைய சரி பண்றேன்னா யார்கிட்டயாச்சும் அடி வாங்கி அவன் சரியா போறானா, இதுதான் மேட்டர். சரிங்களா? அப்ப நீங்க வந்து முட்டிக்கு கீழே தான் அடிக்கணும், நம்ம கண்ணாமண்ணா அடிக்க மாட்டோம். அண்ட் இப்படி அடிக்கிறதுல மறுத்து போயிடும். கண்ணத்துல, உடம்புல, முட்டிக்கு மேல எங்க நீங்க எதை கட்டையை வச்சு அடிச்சா கூட அதுக்கப்புறம் உடம்பு உதுத்துரும். மெல்லிசான குச்சி இருக்குல்ல, சுள்ளின்னு தொடப்பு குச்சி மாதிரி, அதுக்கு இருக்கிற சக்தி வந்து பெரிய பெரிய கட்டைக்கு இருக்காது. இது பிராக்சர் கூட ஆக்கிரும். இந்த சுளீர்னு விழுகிற அந்த வலிக்கு வந்து ரியாக்ஷன் அப்படி இருக்கும். மெல்லிசான குச்சி, அது குழந்தைய ஹர்ட் பண்ணும், குழந்தைக்கு பெருசா வலிக்காது. அது அடிச்சு முடிச்ச அப்புறம் பிள்ளை வந்துட்டு ஓகே, அடுத்து அந்த குச்சி எடுத்தாவே பயப்படும். 2 வயசு 3 வயசு 4 வயசுல நீங்க அவங்க குழந்தைய கண்ட்ரோல் பண்ணல, ஒரு அடி அடிச்சா 10 அடி திருப்பி அடிச்சிருவான்னு என்னன்னு சொல்றாங்க. சொல்லாதீங்க ப்ளீஸ். 5ல வளையாத 50ல எப்படி வளைப்பீங்க? நான் அதான் அந்த பையனை பார்த்த பிறகு கேட்டேன், 5 வயசுல பிள்ளை அடிச்சா ஒரு அடி அடிச்சா திருப்பி 10 அடி அடிக்கிறான்னு அடிக்காம பயந்து அம்மா இது பண்றாங்க. அவங்க நேற்று ஒரு மதர் வந்தாங்க, முடிய பிடிச்சிரும் அதையே சொல்லி பயப்படுறாங்க. தான் கேட்டேன், மேம் இப்ப உங்க பையனுக்கு 6 வயசு, இன்னைக்கு முடிய பிடிச்சிரும் நீங்க பயப்படுறீங்க, அவன் உங்களுக்கு இப்ப 30 வயசு, உங்க 50 வயசுல இவன் எவ்வளவு ஹைட்டா இருப்பான், எவ்வளவு பவரா இருப்பான். அன்னைக்கு அடிச்சா வாங்கிக்க நீங்க ரெடியா? அன்னைக்கு அடிச்சா நீங்க மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்ப, அன்னைக்கு அடிச்சா நீங்க வாங்கிக்க ரெடியா? சோ தப்பு தான். அண்ட் இந்த குழந்தைக்கு புரியாது, அடிங்க எல்லாம் புரியும். எப்படி புரியாது? உடம்பு சரியில்லாத பிள்ளை, காய்ச்சல் இருக்க பிள்ளை, கை கால் வந்துட்டு ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கு, ஒரு புண்ணு இருக்கு, ஒரு நோய் இருக்கு, அந்த குழந்தைய நம்ம அடிக்கிறது தப்பு. இவங்க வந்து எல்லாம் தேவைக்கு பேசுவாங்க, தேவைக்கு தெரிய வரும், எல்லாம் புரியும். நம்ம அடிச்சோம்னா அடி உதவுமா, அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. மாசத்துக்கு ஒரு 3 தடவை அடிக்கலாம், வாரத்துக்கு 1 தடவை வச்சுக்கோங்க. முதல் விஷயம் வந்து என்ன தெரியுமா, நான்லாம் ஐஷு அச்சுலாம் நான் அடிச்சதுல அடிச்சிருக்கேன். ரூம்குள்ள கூட்டிட்டு போய் நல்லா பேசி கூட்டிட்டு போய் கதவை சாத்திட்டு 3 தொடப்பு குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி எடுத்து வந்து வச்சுட்டு தண்ணி ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு முதல் 2 குச்சி உடைச்சிட்டு தான் பேச்சு. இதுக்கு இவ்வளவு 2 தடவை அடிச்சிருப்பேன். பிறந்ததுல இருந்து 2 தடவை அடிச்சிருக்கேன். அம்மா ஒரு தடவை சீப்ல கால்ல அடிக்காம நான் வளர்க்கறேன்னு சொல்றது பொய் சொல்லணும், இல்ல அந்த பிள்ளை ஒழுங்கா வளர்க்காம இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல நான் அது என்னன்னா நோனே சொல்லி பழகுங்க. நம்ம வந்து அந்த பெரியவங்க கிட்டே முதல்ல ஒரு குழந்தை அவங்க முன்னாடி வச்சு அடிச்சோம்னா கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது சார், யாராலையும் தாங்கிக்க முடியாது. நானே இப்போ இவளையே லெனின் அடிச்சானா பார்த்தா அப்படி துடிக்கும்,
நம்ம வந்து பார்க்க கூடாது. அப்ப நம்ம தனியா கூட்டிட்டு போய் சொல்லிதான், அதான் மொத்தமா இவளுக்கு இப்ப 8 வயசு ஆகுதுன்னா 2 தடவை அடிச்சிருக்கேன். அப்ப அஸ்வினா 13 வயசு ஆகுதுன்னா ஒரு 3 தடவை 4 தடவை அடிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. முட்டிக்கல. ஆனா நல்லாதான் குச்சி வச்சு முதல் 2 குச்சியை உடைச்சிட்டு தான் பேச்சே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாவே அமைதியாயிருவாங்க, பார்த்தாவே புரிஞ்சிடும். பயம் இருந்தாதான் ஒரு பிள்ளைய ஒழுக்கப்படுத்த முடியும். பயம் இல்லாத குழந்தைய டிசிப்ளின் பண்ணவே முடியாது. ஸோ தே ஹாவ் டு ஹாவ் ஃபியர். அது நம்ம செல்லமா பண்ணவே முடியாது. அந்த குழந்தை அடிக்குதுன்னு அடி வாங்க ஆரம்பிச்ச பேரண்ட்ஸ் 50 வயசு 60 வயசு நம்மளோட வயசான காலத்துல அடி வாங்க முடியுமா? நம்மளுக்கு உடம்புல பலு இருக்குமா? அந்த அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆயிராது. நம்ம வந்து அவனை சீர் பண்றோம். தப்புன்னே சொல்லி தரோம். ஒரு தடவை அடிச்சா 10 அடி அடிப்பாடா, அடிக்க கூடாதுன்னு 10 தடவை அடிங்க. அப்ப ஸ்டாப் பண்ணும். அவன் கண்ட்ரோலுக்கு உங்களை கொண்டு போயிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. குழந்தை உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கும். ஒரு தடவை அடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் அந்த குச்சி எடுத்தாவே என்ன பண்ணிட்டு இருந்தா உட்கார்ந்தா கரெக்டா உட்கார்ந்துக்கலாம். அதான் அது வந்து நீங்க ஏற்கனவே பேசுறதுனால நீங்க அதை பண்றீங்க போல இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை வந்து நம்மளைய வந்து ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டுல ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வெளியே வந்தா வீட்டுல அடிப்பாங்க, வெளியே வந்தா ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னா அங்க கூட கொஞ்சம் பண்ணும் அந்த குழந்தைங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து நார்மல் சைல்டு. இப்ப இவளே இப்ப நான் வந்துட்டு எதுக்கு இவளை அடிச்சேன்னு கேளுங்க. ஒரு தடவை ஸ்டேஜ்ல சீஃப் கெஸ்டா ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கேன். அங்க போய் எதுவும் சாப்பிடக்கூடாது, அலையக்கூடாது, இதுதான் பிரச்சனை. அங்க போன உடனே நீட்டா ஜாங்கிரி கொடுத்தாங்க. நல்லா மேடம் சாப்பிட்டுட்டு ஜாங்கிரி இன்னொரு பாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு இல்லைன்னு யாரையும் அனுப்பி கடையில வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே அப்படின்னு இருக்கா. வீட்டுல வந்து அதுதான் அடி வெளுத்தேன். இல்ல ஒரு தடவை அடிச்சுல. அதுக்கப்புறம் இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னி வரைக்கும் எங்க போனாலும் அமைதியா போய் கை கட்டி உட்காருவா. இட்ஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்னு வெளியே வந்து அம்மா இது எனக்கு வாங்கி தரீங்களாம்பா. இதெல்லாம் பொய் சொல்லி எல்லாம் வளர்க்க முடியாது. என் பிள்ளைங்க எப்படியோ அப்படிதான் உங்க பிள்ளைங்களும் பாக்குறேன். இது நான் மாத்தி பாக்கல சரிங்களா. நான் அதே தான் பாக்குறேன். இதே இவ்வளவு மாதிரி தான் அவங்களையும் நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ குழந்தையோட கண்ட்ரோலுக்கு நீங்க இருக்கீங்கன்னா அதை பிரேக் பண்ணி உங்க கண்ட்ரோலுக்கு குழந்தைய கொண்டு வர மிஷின் தான் இந்த வீடியோல சொல்றேன். அது உங்களோட பாடு. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ண குழந்தை உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அவன் பேச வேணாம், அவன் ஸ்பெஷல் சைல்டா கூட இருக்கட்டும், புரிய வேணாம், சண்டே மண்டே சொல்ல வேணாம், ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண வேணாம், ஐ கான்டாக்ட் வைக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். ஆனா குழந்தை உங்க நோ அப்படின்ற வார்த்தைக்கு கட்டுப்படுதுன்னா கியூர் சீக்கிரம் பண்ணலாம். அதை பண்ணாம குழந்தை கண்ட்ரோல்ல நீங்க இருந்துட்டு செல்லம் கொஞ்சி ப்ளீஸ் 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 இப்படி பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா ஜென்மத்துக்கு குழந்தை சரியாகாது. ஈவன் இஃப் இட் இஸ் நார்மல் சைல்டா இருந்தா கூட கேட்க மாட்டாங்க நம்ம சொல்ற பேச்ச. நம்ம சொல்றது நார்மலா ஒரு குழந்தை இருக்கு, இப்ப ஐஷுவே இருக்கு, ஐஷுமா செல்லக்குட்டி டார்லிங் இப்ப சொன்னா கேட்பா. இது வந்து எப்பன்னா 2 தடவை வெளியே வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு கொஞ்சம் சொன்னாலும் அதுக்கு முன்னாடி நீங்க என்னன்னா சொல்லி பாருங்க கேட்க மாட்டாங்க. ஸோ ட்ரைன் ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். இப்போ வந்து ஒரு தேவதை சூப்பரா பாட போடா, இங்க வாங்க பாடுங்க, இங்க வந்துரு, இங்க வா, இங்க இப்படி கொண்டு வாங்க மேம். என் மடிக்கு வரியா? ஐஷோக்கா இந்த மடி, நீ இந்த மடி. மாஸ்க் அவளுக்கு போடுங்க. வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா அவளை காமிக்காம இங்க இங்க நின்று அவளை காமிக்க. இங்க உட்காருங்க. இப்ப பின்னாடி காமிடா. ஓகே. சின்ன சின்ன பாடு, சத்தமா பாடு. அங்க பாத்து பாடு, அம்மா பாத்து பாடு, இங்க பாத்து பாடு, இங்க பாடு, இங்க பாரு, சின்ன சின்ன பாடு. ஆக்சுவலி பேசுமா வேற குரல்ல பேசுறால, பாட சொன்ன உடனே இங்க பாரு, சின்ன சின்ன வனக்குள் பாடுடி, பாடு, இங்க பாடுனா பாடு, சாக்லேட் தரேன் பாடு. சரி இந்த பாடு பாடு. மாலை டம் இதுக்கு குரல் பாருங்க. சரி இது சொல்லு, சின்ன சின்ன பாடு, சின்ன சின்ன பாடு. சின்ன சின்னதா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதுவே பாடி. ஐஷு இப்ப சாக்லேட் எடுத்துறோம், ஃப்ரிட்ஜ்ல சாக்லேட் இருக்கா உங்களுக்கு? சின்ன சின்ன பாடு. அக்கா சாக்லேட் எடுத்துட்டு உனக்கு சாக்லேட் எடுத்துட்டு வர, அது மட்டும் பாடிட ஒரு தடவை. ஓவரா தானே சீன் போடுவான். சரி அப்பனா நான் வந்து உன் அக்கா கூப்பிட்டு பாட சொல்லிடுறேன், நீ பாடவே வேணாம் போ. மேம் அவ்வளவு ஸ்வீட்டா பாடுவா. ஆக்சுவலி இவ்வளவு ஸ்பெஷல் சைல்டு தான் வந்தா. ஆனா அவங்க அக்கானால இவ வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆனா.
அவளை பார்த்து இவ நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா. பட் இவ மெடிசன் கொடுத்த அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா இதாயிட்டா. இவ வந்து அவளை விட பயங்கர ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆயிட்டா. பாடுறது பண்றது எல்லாமே நார்மலா அந்த சைல்டுக்குள்ள ஆக்டிவிட்டி தான். அவ மூத்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டா இருந்தா, ரெண்டாவது குழந்தை 80% எஸ்கேப் ஆயிரும். பக்கத்து வீடு அக்கத்து வீடு விட்டு ஸ்கூல்ஸ் போய் மோஸ்ட்லி வராது. அந்த ரெண்டாவது குழந்தைய பார்த்து நிறைய மூத்த குழந்தை கத்துக்கவும் செய்யும். சம்டைம்ஸ் பேட் லக்ல மூத்த குழந்தைய பார்த்து இமிட்டேட் பண்ணவே ஆரம்பிச்சிடும். குடேஷ் இங்க பாரு, உனக்கு சாக்லேட் வேணா பாடு, சின்ன சின்ன பாடு. இப்ப எப்படி பாட முடியுது? பாடு, அப்பதான் தருவேன். புரியாத லாலா லாலா என்ன தடவை பாடிடு. ஏண்டி ஒரு சாக்லேட் பத்திரி மூடு போயிடுச்சு. சரி ஓகே. ஆனா ரொம்ப சூப்பரா மேம் அந்த வாய்ஸ், குத்து சாங்க்கு ஒரு வாய்ஸ் பாடுவா, இந்த மெலடி சாங்க்கு ஒரு வாய்ஸ் பாடுவா, பயங்கரமா பாட ஆரம்பிச்சு. லாஸ்ட் டைம்ல அப்படி டீச்சரை பார்த்து கத்தி கத்தி பேசுறா. அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்க்கு கத்தி கத்தி பேசுறாங்கல்ல, அதே மாதிரியே பண்ணி பேசுறா வீட்டுக்கு வந்து. ஆமா, அந்த குழந்தை ஆக்சுவலி சில குழந்தை வந்து சாஃப்ட் வாய்ஸ், சில குழந்தை வந்து இந்த வாய்ஸ்ல பேசுறாங்க. இப்ப இன்னைக்கு காலையில வந்து அந்த பையன் வந்து ரொம்ப ஹஸ்கி, ரொம்ப கீச் குரல்ல ரொம்ப மெலடி வாய்ஸ்ல பேசினான். அது வந்து நிறைய மொபைல் கார்ட்டூன் இதெல்லாம் பார்த்த குழந்தைங்க. ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளை மாதிரி ஃபீபிள் வாய்ஸ்லயும், பொம்பளை பிள்ளைங்க கட்ட குரல் ஆம்பளை பசங்க மாதிரியும் மாத்தி பேசுவாங்க. இந்த ஃபால்ஸ் வாய்ஸ் பேசுறது இருக்கும். இமிட்டேட் அப்படியே பண்ணிடுறா அவங்க மேம் எல்லாத்தையும். இப்ப இவ பேசுறாளா வீட்டுல நல்லா? ஏதாவது கேட்டா மட்டும் பதில் சொல்றா. மத்தபடி இந்த செல்ஃப் டாக் இன்னும் கொஞ்சம் இருக்குது. செல்ஃப் டாக் இருக்கு, எல்லாம் சரியாயிரும். ஆனா இவ கொஞ்சம் சீக்கிரம், ஏன்னா இவ நிறைய மொபைல் டிவி பாக்கல. இவ வந்து முழுக்க முழுக்க அவங்க அக்காவை பார்த்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்துச்சு. இவளுக்கும் மொபைல் டிவி காமிச்சிட்டீங்களா? அவள் பண்ணது எதுவுமே இவள் பண்ணல. ஆனா அவ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அக்காவை பார்த்து வந்துச்சு. சரி ஓகே. இன்னைக்கு டார்கெட் என்னன்னா, குழந்தைய உங்க கண்ட்ரோல்ல வைக்கிறீங்க, உங்க கண்ட்ரோல்ல குழந்தை வைக்க கூடாது. ஐஷு போஸ் குத்துது போதும். ஐஷு லவ் யூ ஆல், நன்றி சொல்லு. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னியா? ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். ஓகே, ஹாப்பி நியூ இயர். ஓகே, அங்க பாருங்க சொல்றோம் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, ஹாப்பி நியூ இயர்.